இப்போ இந்தியாவில் மொத்தம் 1,30,000 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து கவர்மெண்ட் காலேஜ், 50% வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான இடங்கள். நீட் எக்ஸாமை ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் எழுதுகிறாங்க? 22 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இந்த 22 லட்சம் பேருமே ஏதோ ஒரு நீட் அகாடமியில் சேர்ந்து அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குன்னு செலவு பண்ணி எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ ஒரு நீட் கோச்சிங் சென்டர்ஸ் எவ்வளோ தெரியுமா சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ வருமானம் பார்க்குறாங்க தெரியுமா? ஒரு ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் இன்ட்டு 1.5 லட்சம் கணக்கு போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட் தோராயமாக கிட்டத்தட்ட 34,000 கோடி, 34 கோடி இல்லை 34,000 கோடி இது நீட் அகாடமிகளுக்கு வருமானமாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் இப்போ நீட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா இது ஒரு வகையில் அடிபட்டு போயிடும். அதனால தான் நீட்டுக்கு ஆதரவாக பேசுபவர்கள், நீட்டு வேணும்னு சொல்கிற ஆட்கள் இதை தொடர்ந்து முன்வைக்கிறதுக்கான காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது இதுவும் ஒரு ரீசன். 1,30,000 பேருக்கு தான் சீட்டு. நீங்கள் அந்த தேர்வை எழுதின 22 லட்சம் பேரில் எத்தனை பேரை பாஸ்ன்னு சொல்கிறீங்க? 11 லட்சம் பேர் பாஸ்ன்னு சொல்கிறீங்க. மொத்த இடங்களே எவ்வளவு? 1,30,000. ஆனால் நீங்கள் பாஸ்ன்னு சொல்கிறது 11 லட்சம் பேர் பாஸ்ன்னு சொல்கிறீங்க. இந்த 11 லட்சம் பேரில் 64,000 சீட்டுங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கிடைக்கிற சீட்டு. அதுக்கு போயிடுவாங்களா? இந்த பேலன்ஸ் இருக்கிற 50% இருக்குல்ல, இதுவும் நீங்கள் பணம் கட்டி தான் போகணும். நீங்கள் மார்க்கு கம்மியாக இருந்தாலும் கூட, ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற லெவலில் நான் இருந்தேனாலும் கூட, எனக்கிட்ட பணபலம் இருக்குது, எங்கள் அப்பா நல்லா வசதியானவர் அப்படின்னா என்னால் ஒரு தனியார் கல்லூரியில் பணத்தை கொடுத்து என்னால் சேர்ந்துட முடியும். இதுதான் நீட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ வந்து 12th 600 அப்படின்னு வைங்களேன். நான் சொல்கிறது அனிதான்னு ஒரு மாணவி இறந்தாங்க இல்லையா, அந்த பீரியடில் அதுக்கு அந்த பொண்ணு எடுத்தது 1176. அவங்க நீட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. கடைசியில் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. அது வந்து கிட்டத்தட்ட அது ஏற்கவே முடியாத ஒரு இது. அனிதா மரணத்தை வந்து நீட்டு விஷயத்துலேருந்து தவிர்த்து அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம நீட் விஷயத்தை என்றைக்குமே பேச முடியாது. அதுக்கு இப்போ வரைக்கும் யாருக்கிட்டேயுமே பதில் இல்லை. இந்த நீட் விஷயத்தில் எனக்கு ஒரு 5 கேள்வி, நான் 5 கேள்வியை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், அது ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். முதல்ல இது வந்து அகில இந்திய அளவில் நடக்கும் ஒரு தேர்வு. இங்கே நீங்கள் 12th முடிச்சுட்டு நீட்டை வந்து எழுதுகிறவன் சிபிஎஸ்சிலேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. எந்த சிலபஸ்லேருந்து கேட்குறீங்க? சிபிஎஸ்சிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. இங்கே படிச்சுட்டு வரவன் சமச்சீர் கல்வியை படிச்சுட்டு தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு சிபிஎஸ்சி கொஸ்டினை எப்படி எழுத முடியும்? ஒரே சிலபஸ், நாங்கள் தகுதி தேர்வு நடத்துகிறோன்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு வகையில் லாஜிக்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து நல்ல ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்துங்கள்னா நீங்கள் அப்போ நம்ம பேசலாம். நீங்கள் கொஸ்டின் எங்கேருந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்க? சிபிஎஸ்சிலேருந்து எடுக்கிறீங்க. இவங்க எங்கேருந்து படிச்சுட்டு வர்றாங்க? மாநில பாடத்திட்டத்திலேருந்து படிச்சுட்டு வர்றாங்க. இவங்களுக்கு இது எப்படி பொருந்தும்? அப்போ இந்த இடத்துல ஒரு முரண் இருக்கா? இது ஒன்று. 1,30,000 இடங்களுக்கு நீங்கள் எத்தனை பேரை பாஸ்ன்னு சொல்கிறீங்க? 11,30,000 பேர் தகுதி என்று ஒரு சொல்லும் தேர்வு. இது சரியானதா? கிட்டத்தட்ட 10 மடங்கு அப்படியே நீங்கள் ஜாஸ்தி பண்ணி பாஸ்ன்னு சொல்லி போட்டு அனுப்பி விட்டுறீங்க. இது சரியானதா? 1,30,000 பேருக்கு தான் மெடிக்கல் சீட். அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரின்னு இருக்குது. அப்போ நீங்கள் எத்தனை பேரை பாஸ்ன்னு போட்டிருக்கணும்? 1,30,000 பேர் நீட்டில் பாஸ், இவங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லணும். இதையே நீங்கள் 11,30,000க்கு கொண்டுட்டு போய் நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? இது சரியானதா? சரியான அணுகுமுறையா? இது ஒரு கேள்வி. இது 3வது. தனியார் மருத்துவக் கல்லூரியில் மிக குறைந்த மதிப்பெண் வாங்குகிற ஒருத்தர் அந்த 65,000 பேரில் ஒருத்தராக போய் சேர முடியும். இந்த அளவுகோல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்படி ஒரு இது பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, இது சரியா? இது 4வது. நல்லா மதிப்பெண் வாங்குகிற 10 லட்சம் மாணவர்களுக்கு காசு கொடுக்க முடியலை. ஏன்னா நீங்கள் 11,30,000 பேர் பாஸ்ன்னு சொல்கிறீங்க. அதில் 1,30,000 முடிச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேராலையும் காசு கொடுத்து சீட்டு வாங்கிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ நல்ல மதிப்பெண் வாங்கிய 10 லட்சம் மாணவர்களுக்கு காசு கொடுக்க முடியவில்லை என்றால் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடையாது என்று சொல்லும் நீட் தேர்வு அவசியமா? சரியானதா? இது 5வது கேள்வி. ஸோ நீங்கள் இவ்வளதையும் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நீட் அகாடமி மூலமாக
ஒரு மாஃபியான்னே நம்ம சொல்லலாம். மாஃபியா கும்பல் காசு பார்க்கறதுக்காகவே இந்த தேர்வுகளை நடத்துது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேர்வு சரியானதா அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் பல அரசியல் இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். இப்போ நான் ஒரு சில கேள்விகள் கேட்டேன் இல்லையா, லாஸ்ட்டாக ஒரு 5 கேள்வி கேட்டேன். இந்த 5 கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சித்தாந்த ரீதியில், கருத்தியல் ரீதியில் நம்ம இதை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தாராளமாக விவாதிக்கலாம். ஒரு விஷயத்தை ஆரோக்கியமான முறையில் தாராளமாக விவாதிக்கலாம். மொட்டையாக எனக்கு நீட்டு வேணாங்கிறதும் இல்லை எனக்கு நீட்டு வேணுங்கிறது ஒன்லைனில் நம்ம இதை பேசிட்டு கடந்துட்டு போக கூடிய ஒரு விஷயமா இது எனக்கு தெரியலை. அதனால தான் நான் நீட் தொடர்பாக இன்னொரு வீடியோ அப்படின்னு நான் அந்த வீடியோவை பதிவிடுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்தால் தாராளமாக கேள்விகளை எழுப்புங்க. நாகரிகமான முறையில் கேள்வியை எழுப்புங்க.